ஹே ஆல் ஆஃப்டர்நூன் ஒரு குட்டியாக ஒரு விளாக் பார்த்துடலாமா? இப்போ நான் குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக ஒரு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து சரி ஓகே ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குட்டியாக பிம்பிள்ஸ் வந்து எட்டி பார்க்குது. ப்ரீவியஸ் மென்சுரல் சிண்ட்ரோம்லேயும் சரி, போஸ்ட்லேயும் சரி, ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் வர்றது பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயமாவே இருக்கும். வெயில்ல பார்த்தீங்கன்னா, அப்பா! என்ன சொல்றது? சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த மாரி அடிக்குது. வெளியில போவோமா? வேணாமா? போனா தீஞ்சு போவோமா? அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதுவும் இந்த மதுரையில வந்து ரொம்ப வெயில் அடிக்குது. உங்க ஊர்ல ரொம்ப வெயில் அடிக்குதா? இல்ல வந்து கிளைமேட் எப்படி இருக்கு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படி பார்த்தாலும் ரொம்ப வெக்கையா தான் இருக்கு. ஆனா முடி காய மாட்டேங்குது. இது என்ன ஒரு சிம்டம்னு எனக்கும் தெரியல. அப்படி கொஞ்ச நேரம் நேரத்த கடத்திட்டு தலைய காய வைக்கிறேன்னு, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல இப்படி மாத்தி, அப்படி மாத்தி, இப்படின்னு போஸ் பார்த்துட்டு, அப்படியே நல்லா இருக்கிறதா நானே நெனச்சுக்கிட்டு, கொஞ்சம் வந்து அப்பப்ப தோணும். நம்ம ஏன்டா இப்படியெல்லாம் ஹேர் கட் பண்ணியிருக்கணும்? கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு எப்ப தோணும்னா, முடி இருக்கிறப்பலாம் தோணாது. நம்ம புதுசா ஒரு கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தோணும். பேசிக்கா நான் யூஸ் பண்ற மேக்கப் திங்ஸ் வந்து இதுதான். ஒரு லிப் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் வந்து ஹிமாலயா ஃபேர்னஸ் கிரீமு, லைட்டா டச்சப் பண்றதுக்கு, அப்புறம் வந்து சந்தனம். அதாவது வந்து இது வந்து ஈர சந்தனம்னு சொல்லுவாங்க. பூக்கடையிலலாம் விக்கும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். காலேஜ் டைம்லேருந்து என்னோட பெஸ்ட் ஃபேவரட்ன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த லிப் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப ஃப்ராக்ரன்ஸியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லைட்டா தலை காய்ஞ்சிருச்சு. டைம் வேற ஆயிடுச்சா, நானே வந்து தலை வாரிட்டு, சரி குடுத்த வேலைய முடிச்சுட்டு சமத்தா பொட்டாட்டோ உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு தலை வாரினா கொஞ்சம் தலை வந்து ஈரமா இருக்கு. சரி பட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் போட்டு பார்த்தா, என்னவோ ஒண்ணு மிஸ் ஆச்சே அப்படின்னு பார்த்தா, ஐலைனரும், காஜலும். இப்போ வெயிலுக்கு வந்து ஐலைனர் போட்டா ரொம்ப ஸ்மட்ஜ் ஆகும். அதனால அத ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட மேக்கப் ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நீங்க சிம்பிளா மேக்கப் பண்ணுவீங்களா? இல்லன்னா ரொம்ப கொஞ்சம் கிளாஸியா பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப்